நான் எதுவும் தப்பா பேசிட்டேனா? இல்ல வேலு, நான் வேற யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு நீங்க சரியாதான் பேசுனீங்க. நீங்க தான் இன்னைக்கு எதுவும் பேசாம இருந்தீங்க. இப்படி நீங்க பேசாம இருந்து நான் பார்த்ததே இல்லை. இல்ல வேலு, நம்ம பேச வேண்டிய நேரத்துல பேசினாதான் சரியா இருக்கும். இன்னைக்கு திரும்பமா இருந்த கோவத்துல நானும் கூட சேர்ந்து பேசியிருந்தேனா அவர் இன்னும் தான் நம்ம மேல கோவப்பட்டிருப்பாரு. அதனாலதான் எதுவும் பேசாம இருந்தேன். நடந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தானே. அவர் முழுசா நம்பும் போது நான் என்ன பேச முடியும் சொல்லுங்க? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க மேல தப்பு இல்லைன்னு அண்ணனுக்கு கூடிய சீக்கிரம் புரிய வைக்கிறேன். எனக்கு திருமாமாவை பத்தி தெரியும். அவர் கண்டிப்பா ஒரு நாள் மாறுவாரு. ஆனா என்னோட கவலை எல்லாம் கீர்த்தி பத்தி தான். கர்ப்பமா இருக்கிற கீர்த்தி மனசு திருந்தி மன்னிப்பு கேட்டிருந்தா, ஆனா அதெல்லாம் உண்மைதானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு எப்பவுமே அந்த சந்தேகம் அவங்க மேல இருந்துட்டு தாங்க இருக்கு. ஆனா அதை தாண்டி நான் இப்ப யோசிக்கிறதெல்லாம் உங்களை பத்தி தான். அண்ணன் பேசுனது எதுவும் தப்பா எடுத்துக்க வேணாம். போலாம். எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா அப்படி ஒரு காரியத்தை பண்ணவளுக்கு குடும்பமே சேர்ந்து ஒத்து ஊத்துது, சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ மனுஷியே கிடையாதுங்க. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், அவ நல்லாவே இருக்க மாட்டா. என் தாலி அறுக்க நினைச்சவ என் வேதனையை வாங்கி கட்டிக்கதான் போறா. இவளெல்லாம் அந்த கடவுள் சும்மாவே விடாது. அம்மா அம்மானு தாஜா பண்ணி நம்ம கிட்ட இருந்து அத்தனையும் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்மளே விழுங்க பாத்திருக்காவ. தராதர இல்லாதவள தூக்கி கொண்டாடணும்ல, அதான் எல்லாம் நம்மள சொல்லணும். மாப்பிள அக்காக்காரி மகா இருக்காளே, ஒரு கண்ணுல சுண்ணாம்பையும் ஒரு கண்ணுல வெண்ணிங்குள்ள வச்சிருக்கா. ஏங்க நம்ம செல்வி இத பண்ணிருந்தானா அவளை சும்மா விட்டுருப்பாங்களா? அந்த கீர்த்தி அழுகிற அழுகைய பார்த்து மகடிக்கு மயங்கிற பாம்பு மாதிரி எல்லாருமே அவளை பார்த்து அப்படியே மயங்கிட்டாங்களே. மனோன்மணி, கொஞ்சம் சும்மா இரு. என்னால அப்படி இருக்க முடியாதுங்க. எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? என் ரத்தம் எல்லாம் கொதிக்குது, என் நெஞ்செல்லாம் பதறுது. எப்படி எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருக்காவ என்னால. இத பாரு மனோன்மணி, உன் வேதனை எனக்கு புரியுது. இருந்தாலும் நீ கொஞ்சம் பொறுமையா போயிருந்திருக்கலாம். என்னங்க பேசுறீங்க நீங்க? ஆமா, இந்த பிரச்சனைய அந்த வீட்டுல பெரியவங்க கிட்ட என்ன ஏதுன்னு பேசி இருந்திருக்கலாம். செல்வி உண்மையை சொன்னதும் நீ கோவப்பட்டு கீர்த்தி அடிச்சிருக்க கூடாது. பெரியவங்களா? அந்த வீட்டுல எல்லாரும் மாற மாறி வளர்ந்துருக்காங்க தவிர யாருமே பெரியவங்க கிடையாது. உங்களால எப்படிங்க இப்படி எல்லாம் பேச முடியுது? வேற என்ன பேச சொல்ற? நம்ம பொண்ணு அங்க கட்டி கொடுத்துருக்கோம். நம்ம கொஞ்சம் யோசிச்சுதான் பேசணும். இப்படியே யோசிச்சுதான் இத்தனை நாளா எல்லாத்தையுமே பொறுத்துட்டு போயிட்டு இருந்தோம். ஆனா இப்ப உங்களையே இழந்து போற சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் நான் இப்படிங்க சும்மா இருக்க முடியும்? அவ எனக்கு என்ன தீங்கு பண்ணிருந்தாலும் நான் மன்னிச்சிருப்பேன். ஆனா ஆனா நீங்க என்னோட சாமி. உங்களையே அவ அழிக்க பாத்திருக்கா. அவகிட்ட போய் பொறுமையா பேச சொல்றீங்க? என்னால முடியாதுங்க. விட்டிருந்தா இன்னும் 4 செவில்ல அற விட்டுருப்பான் அவளுக்கு. அது முடியாம போச்சேன்னு தான் வருத்தப்படுறேன். அதெல்லாம் ஒரு குடும்பமாங்க? ஊருக்கு தான் உபதேசம் எல்லாமே, ஆனா உள்ளுக்குள்ள போனா எல்லாமே குப்பை. பாரு, இத்தனை நாளா நல்லவங்கள தானே தெரிஞ்சாங்க. இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததும் நீ இப்படி பேசுறது என்ன நியாயம் சொல்லு? ஆமாங்க, தெரியாம தப்பா நினைச்சு தொலைச்சிட்டேன். அதுக்குதான் இப்ப புலம்பிட்டு நிக்கிறேன். இனிமே அந்த குடும்பமாவது கத்திரிக்கையாவது. இப்படி ஆத்திரத்துல என்ன வேணாலும் பேசலாம், ஆனா நிஜத்துல யோசிச்சு பாரு. அந்த வீட்டுல நமக்குன்னு உரிமைப்பட்ட 2 ஜீவன் இருக்கு. இன்னைக்கு நாம பண்ண பிரச்சனைனால நமக்கும் அந்த குடும்பத்துக்கும் இப்ப ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. இனிமே அந்த வீட்டு வாசப்படி நம்ம மிதிக்கவே முடியாது. ஆமா, அதுக்கு நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? அதுக்கு அவங்க தானே கவலைப்படணும். அங்க என் பொண்ணு இருக்கா. நம்ம ஒட்டு வேணா உறவு வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்ததோட சேர்த்து நம்ம பொண்ணையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கோம். அதை மறந்துடாத. என்னதான் அவன் நம்ம பொண்ணா இருந்தாலும் இப்ப அவ அந்த குடும்பத்தில் உள்ள ஒருத்தி. அது அவளையும் உணர்ந்துதான் நீ அவளை கூப்பிட்டவ கூட வெளிவாசல கூட மிதிக்காம அந்த குடும்பம் தான் முக்கியம்னு அங்கேயே இருந்துட்டா. இப்ப யோசிச்சு பாரு, நாம நம்ம பொண்ணையும் தான் தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கோம். இனிமே என் பொண்ணை நான் எப்படி பார்க்க போறேன்னு தெரியல. என்னங்க பேசுறீங்க நீங்க? நம்ம பொண்ணை வளர்த்து ஆளாக்கி தாரவத்து கொடுத்தா அவ நமக்கு இல்லன்னு ஆயிடுவாளா? என்னதான் இருந்தாலும் அவ ஏன் பொண்ணு. நமக்கு போகதான் அவ அவங்களுக்கு சொந்தம். அந்த மகாவும் தெருவும் என்ன பேச்சு பேசுறாங்க பாத்தீங்களா? விஷம் வச்சு செத்தா போயிட்டீங்கன்னு கேக்குறாங்க அவங்க. ஏங்க, அப்ப நம்ம செத்தாதான் உங்களுக்கு வலியும் வேதனையும் தெரியுமா?
அவங்களுக்கு அவங்க ரத்தம் தாங்க முக்கியம். நீங்களும் நம்ம செல்வியும் யாரோ அடுத்த வீட்டுக்காரங்க தானே. அந்த கீர்த்தி பாம்பு மாதிரி. அவளை நம்பிலாம் நம்ம பொண்ணு அங்க இருக்க வைக்கவே கூடாது. அவளை எப்படியாவது அங்க இருந்து பிரிச்சு நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வர வழிய நானே தான் பண்ண போறேன். கோவத்துல என்ன பேசுறோம் தெரியாம பேசிட்டு இருக்காத. எல்லாமே நான் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். இப்படி ஒரு கேடு கெட்ட குடும்பத்துல செல்வி இருந்தானா அவ வாழ்க்கை நல்லா இல்லாம போகிறத தாண்டி அவ உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது. எப்படி அந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தனோ அதே மாதிரி அந்த குடும்பமே வேண்டான்னு என் பொண்ணையும் என் மாப்பிளையும் அந்த குடும்பத்தை விட்டு பிரிச்சு நம்ம கூட இருக்கிற மாதிரி நான் பண்ணதான் போறேன். யாரு என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். இனிமேதான் தெரியும் இந்த மனோன்மணி யாரு என்னன்னு. கீர்த்தி, இப்பதாண்டி என் மனசுக்கு நிறைவா இருக்கு. வீட்டை விட்டு போறோம்னு மாப்பிள்ள சொன்ன உடனே அப்படியே இந்த குடும்பமே ஆட்டம் கண்டுடுச்சு இல்ல. இத்தனை நாள் நாம என்னதான் விதவிதமா சதி பண்ணாலும் இந்த அபிஷேக பால்ல விஷம் கலந்த விஷயம்தான் இந்த வீட்டுல பூகம்பத்தையே வரவழைச்சிருக்கு. என்னடி அப்படி பாக்குற? ஏண்டி இந்த குடும்பம் பிரிஞ்சதுல உனக்கு உடன்பாடு இல்லையா? என்னமோ எனக்கு மட்டும்தான் சந்தோஷம், உனக்கு எதுவுமே இல்லாத மாதிரி பாக்குற. இப்ப எனக்கு சந்தோஷம் இல்லம்மா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, இந்த பகை ஜென்ம பகையா மாறணும். அண்ணனும் தம்பியும் என்னைக்கும் சேர முடியாம போகணும். அத பார்த்து இந்த குடும்பமே சின்ன பின்னமா ஆகணும். அப்படி நடந்தாதான் எனக்கு முழு சந்தோஷமே. நடக்கும். இந்த முறை கண்டிப்பா நடக்கும். நடத்தி காட்டுறேன். இப்ப இருக்கிற பகையை அணைய விடாம ஊதி ஊதி பெருசாக்கி இவங்களை ஜென்மத்துக்கும் ஒண்ணு சேர விட மாட்டேன். ஆமாமா, இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடவே கூடாது. நான் தப்பு பண்ணேன்னு சொல்லி எல்லார் காலையும் விழுந்து கதற விட்டு மன்னிப்பு கேட்க வச்ச அந்த செல்வியையும் வேலுவையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வைப்பேன். சூப்பர். இது போதும். இந்த ஒரு வார்த்தை போதும். எனக்கு 1000 யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. நீ அமைதியா இரு. நான் அடிச்சு தூள் கலப்புறம் பாரு. இந்த வீட்டை 2ஆ பிரிச்சு சமயக்கட்டை 2ஆக்குன மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மனசையும் உடைக்கிறேன் பாரு. நிச்சயம் அந்த செல்வியை வேலை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறேனா இல்லையான்னு பாரு. மா, அந்த செல்வியையும் வேலுவையும் தெருவுல நிக்க வைக்கணுமா? அவ அப்பங்கார ஆதரவு இல்லாம புகுந்த வீட்டை விட்டு வெளியில போய் படாத பாடுபடணும்.